அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி மாதத்தில் 4ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பக்கத்தில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் அப்படிங்கிற ரீசனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அதை சரி பண்ணிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, லட்சத்தீவில் 1150 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தவர் யார்? லட்சத்தீவில் 1150 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் பாருங்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் 1150 கோடி மதிப்பீட்டில் லட்சத்தீவில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வச்சார். ஓகேங்களா? இந்த தொடக்க விழாவுக்கான நிகழ்ச்சி எங்கே நடந்துச்சு அப்படின்னா லட்சத்தீவோட தலைநகர் அப்படின்னு சொல்லப்படுற கவரத்தியில் நடந்துச்சு. லட்சத்தீவோட தலைநகர் எதுனா கவரத்தி. ஸோ அங்கே தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி வச்சிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ இதில் முக்கியமானது அப்படின்னா கண்ணாடி இழை கேபிள் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபைபர் நெட் மாதிரி அங்கே கண்ணாடி இழை கேபிள் திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஸ்டார்ட் பண்ணினா தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ கொச்சியிலேருந்து லட்சத்தீவு போகுது. ஓகேங்களா? கொச்சியிலேருந்து லட்சத்தீவு வந்து போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காட்மாண்ட் பகுதியில் நாளொன்றுக்கு 1.5 லட்சம் லிட்டர் உற்பத்தி திறனுடன் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. கவரத்தியில் முதல் சூரிய மின்சக்தி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. மாதிரி தொடங்கப்பட்டிருக்கு. கவரத்தியில் முதல் சூரிய மின்சக்தி திட்டமும் தொடங்கி வச்சிருக்காரு நம்மளுடைய பிரதமர் அவர்கள். அடுத்த இரண்டாவது வினா, மோடியுடன் மகளிர் சக்தி என்னும் நிகழ்ச்சி எங்கு நடந்தது? மோடியுடன் மகளிர் சக்தி அப்படிங்கிற நிகழ்ச்சி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பாரத பிரதமர் என்ன பண்ணார் அப்படின்னா ஜனவரி 2ஆம் தேதி தமிழகம் வந்தார். இங்கேயும் நிறைய வளர்ச்சி திட்டங்களை வந்து தொடங்கி வச்சார். அதுக்கப்புறம் கேரளா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லட்சத்தீவுக்கு போயிருக்கார். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆர்டராக போனது. ஸோ கேரளாவில் தான் அந்த மகளிர் சக்தி, மோடியுடன் மகளிர் சக்தி அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்துச்சு. ஸோ கேரள மாநிலம் திருச்சூர் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்துச்சு. 2 லட்சம் பெண்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. 2 லட்சம் பெண்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வேணா பாருங்கள், பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக எத்தனை உறுப்பு நாடுகள் இணைக்கப்பட்டுள்ளது? ஸோ நீங்கள் வந்து தம்ப்லைனில் வேறு மாதிரி கொஷின் பார்த்துருப்பீங்க. பட் அதே கொஷின் தான் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்கேன். ஓகேங்களா? பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எத்தனை உறுப்பு நாடுகள் இணைக்கப்பட்டிருக்குன்னா 5 உறுப்பு நாடுகள் இணைஞ்சிருக்காங்க. ஒரு நாடாக தான் பேரை கொடுத்துருப்பேன். 5 நாடுகள் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த 5 என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் கூட்டமைப்புன்னா என்னென்னா சர்வதேச விவகாரங்களில் மேற்கத்திய நாடுகளோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக துவங்கினது தான் இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற நாடு. தொடங்கும் போது அதோட பேர் வந்து பிரிக் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? பிரிக் கூட்டமைப்பு அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க தொடங்கும் போது. ஸோ சர்வதேச எல்லா பிரச்சனையிலையும் இந்த அமெரிக்காக்காரன், இந்த இங்கிலாந்துக்காரன் இவனெல்லாம் மூக்க நுழைச்சிக்கிட்டே இருக்கானே அதெல்லாம் கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக பிரிக்ஸ் அப்படிங்கிறத ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில் இருக்குது, ரஷ்யா, இந்தியா மற்றும் சீனா. புரியுதுங்களா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா மற்றும் சீனா இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த அமைப்பை 2006 செப்டம்பரில். அதுக்கப்புறம் 2010 தென்னாப்பிரிக்கா வந்து ஜாயின் ஆகுது. 2010 தென்னாப்பிரிக்கா வந்து இதில் ஜாயின் அடிக்குது. அப்போ பிரிக்ஸில் 5 உறுப்பு நாடுகள் அப்போ இருந்துச்சு. ஓகேங்களா? அப்புறம் தென்னாப்பிரிக்காவோட ஜோஹன்ஸ்பர்க் நகரில் 2023ஆம் ஆண்டில் வந்து 15வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடந்துச்சு. 15வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு அப்படின்னு நடக்கும். ஸோ எல்லாமே வீடியோ கான்ஃபரன்ஸிங் தான். ஓகேங்களா? ஸோ நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு 6 நாட்டை வந்து நம்ம இணைச்சிக்கலாம் புதுசாக அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த 6 நாடுகள் அப்படின்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் அப்படிங்கிற அப்புறம் அர்ஜென்டினா, மொத்தம் 6 நாடுகளை இணைச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதற்கான புத்தாண்டில் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போன வருஷம் ஆகஸ்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும்போது அர்ஜென்டினாவில் எலெக்ஷன் வருது. புது அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. புது அதிபர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் வந்து பிரிக்ஸில் சேரலை, உங்கள் கூட நான் என்னை சேர்த்துக்காதீங்கன்னு போன வாரம் தான் அறிவித்தார். ஓகேங்களா? அதாவது டிசம்பரில் அறிவிச்சிட்டார். ஓகேங்களா? ஸோ அறிவித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி 5 நாடுகளையுமே இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு தன்னோட இணைச்சிக்கிச்சு. இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மொத்தம் 10 உறுப்பு நாடுகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 5 நாடு, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, அரபு அமீரகம். ஸோ இந்த 5 நாடுகள் ப்ளஸ் ஒரு 10 நாடுகள் இப்போ இருக்குது. ஓகேங்களா? பிரிக்ஸ் கூட்டமைப்போட தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா ரஷ்யா.
விளாடிமிர் புதின் இருக்கார். அடுத்தது 4வது வினா. ஒவ்வொரு வீட்டிலும் குடிநீர் என்ற திட்டத்தை கடைசி இடத்தில் உள்ள மாநிலம் இது. ஒவ்வொரு வீட்டிலும் குடிநீர் அப்படிங்கிறது பிரதமரோட திட்டம், ஓகேங்களா. அதாவது மத்திய அரசோட திட்டம், எல்லார் வீட்டுக்கும் குடிநீர் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி கொடுத்துட்டு இருக்க பட்சத்தில் அதுலேயும் கடைசி இடத்துல இருக்க ஒரு மாநிலம் அப்படின்னா ராஜஸ்தானை இந்த இடத்துல சொல்லலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அது கூட ஓரளவுக்கு டெவலப்பாக இருக்குது. ஆனால் மேற்கு வங்கம் தான் ரொம்ப புவராக இருக்குது, ஓகேங்களா. மேற்கு வங்கம் தான் ரொம்ப இதில் வந்து புவராக இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் மேற்கு வங்கம், 2வது பிளேஸில் ராஜஸ்தான் இருக்குது, 3வது பிளேஸில் தான் ஜார்க்கண்ட் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற மேற்கு வங்கத்தில் 40% மக்களுக்கு தான் குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தானில் இருக்கிற மக்களுக்கு 45% வந்து குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்காங்க. ஜார்க்கண்டில் 47% வந்து கொடுத்துருக்காங்க. கேரளாவில் ஒரு 51% கிட்ட கொடுத்துருக்காங்க. கேரளாவில் ஒரு 51% கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுதான் லாஸ்ட்டு 4 மாநிலங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது, ஓகேங்களா. ஸோ 100% ரீச் பண்ண மாநிலங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 78% வந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ கூட எங்கள் ஊரில் இப்போ தான் மோடியோட ஸ்கீமில் எல்லார் வீட்டுக்கும் இணைப்பு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 100% ஆல்ரெடி ரீச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, குஜராத், டாமன் டையூ, தாத்ரா நகர் ஹவேலி, கோவா, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், தெலுங்கானா, ஹிமாச்சல் பிரதேசம். ஸோ இந்த மாநிலங்கள்லாம் ஆல்ரெடி 100% எல்லாருக்குமே குடிநீர் இணைப்பு கொடுத்த மாநிலங்களாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 72% தான், இந்தியாவில் 72% தான் குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்காங்க. மீதி 28% பேருக்கு இன்னும் கொடுக்காம தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 5.33 கோடி கிராமப்புற வீடுகளில் குடிநீர் இணைப்பு இன்னும் கொடுக்கலை, ஓகேங்களா. அப்படிங்கிற கணக்கு வெளில வந்திருக்கு. இஸ்ரோ எந்த நிறுவனத்தின் மூலம் தனது GSAT-20 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ திட்டமிட்டுள்ளது? இஸ்ரோ எந்த நிறுவனத்தின் மூலம் தனது GSAT-20 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ திட்டமிட்டிருக்கு அப்படின்னா எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் ஆல்ரெடி ஒப்பந்தம் போயிட்டு இருக்கு. அந்த ஒப்பந்தத்தின்படி இப்போ வந்து இதை செயல்படுத்த போகிறாங்க, ஓகேங்களா. ஸ்பேஸ் எக்ஸோட நம்ம இஸ்ரோவில் வர்த்தக நிறுவனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து நியூ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒப்பந்தம் இருக்குது. ஸோ அந்த ஒப்பந்தத்தின் படி இப்போ வந்து ஏவ போகிறாங்க. ஸோ ஃபால்கன் 9 அப்படிங்கிற ராக்கெட் தான் நம்ம செயற்கைக்கோளை எடுத்துகிட்டு போகுது. ஃபால்கன் 9 அப்படிங்கிற ராக்கெட் தான், ஓகேங்களா. தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் தான் GSAT-20 அப்படிங்கிறது. தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் தான் GSAT-20 அப்படிங்கிறது 4700 கிலோ எடை கொண்டது. 4700 கிலோ எடை கொண்டது, ஓகேங்களா. ஸோ இப்போ இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். பிடிக்கலையா ஒரு டிஸ்லைக்கை போட்டு ஏன் பிடிக்கலைங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த தவறுகளை திருத்திப்போம். நாளை வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.